தமிழகத்தில் கோவை தொகுதியில் கடைசியாக ராஜதந்திரத்தை காட்டிய தமிழக முதலமைச்சர் மூக்குடைக்கப்பட்ட அண்ணாமலை அவர்கள் நேற்று ஓட்டு போட்டோடனே மூஞ்சி பாக்கணுமே, சும்மா மூஞ்சி தீஞ்சு போயிருக்குது பிஜேபி காரர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, ஜூன் 4ஆம் தேதி காலையில 50 ஆடு, ஓகேங்களா, 50 ஆடு எடுத்து வந்து போட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரிஞ்சு கிட்டத்தட்ட 50 கிலோ வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கி வச்சுட்டு ஒரு ஊர் மக்களுக்கே அவனை கறி விருந்து போடுறோம் பாருங்க. ஏன்னா அண்ணாமலைக்கு ஆடு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ட பெயர் அப்படின்றது ஒன்று உள்ளது, ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஒட்டு மொத்தமாக அந்த ஸ்ப்ரெட்டிங் லெவல் அப்படின்றது ரொம்ப அதிகமா வந்து இந்த ஒரு சூழ்நிலையில தான் அதிமுகவின் சார்பில் கூட வந்து பாத்தீங்கன்னா விந்தியால இருந்து தொடங்கி பேச்சாளர்கள் அனைவருமே அன்னைக்கு கோவை தொகுதியில மட்டன் பிரியாணி உறுதி என்பதை வந்து பாத்தீங்கன்னா சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே, கோயம்புத்தூர் தொகுதியில நேற்று பிஜேபிக்கு என்று 1 லட்சம் பேர் ஓட்டு போட இருந்தாங்க. அவங்க அனைவரையுமே வந்து பாத்தீங்கன்னா பார்த்து தூக்கிட்டாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், பாஜக காரங்க அனைவருக்குமே கேட்கிறேன், மீசு இருக்குதானே? திமுக காரர்கள் சொல்ற மீசு இருக்குதானே? தேர்தல் ஆணையம் எவன் கண்ட்ரோலடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அது உண்மைதானே? எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது ஒட்டு மொத்தமாவே மேல உங்க கீழே வருது, ஒண்ணுமே இல்லை, எப்படி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க, ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா ராஜதந்திரத்தை காட்டியிருக்கிறார் தமிழகத்தின் முதலமைச்சர், ஓகேங்களா. நீங்க ஒண்ணு பண்ணீங்க அப்படின்னா அதையே வந்து பாத்தீங்கன்னா திருப்பி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறதையும் நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் கோயம்புத்தூர் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ராஜதந்திரத்தை காட்டியிருக்கிறார் தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள். இல்ல, இங்க உறுதியாயிருச்சு, கன்ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா வெல்லப்போவது இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு. கோயம்புத்தூர்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா திமுகவின் வேட்பாளர் ஒரு 75,000 ஓட்டுக்கள் வித்தியாசத்துல வெற்றியை வந்து பெறுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இருக்கட்டுமே, அண்ணாமலையும் அங்க அன்னைக்கு வந்து ஆட்டுக்குட்டிய கதம் பண்றது உறுதி அப்படின்ட்டு இவங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, கோவை தொகுதியில கடைசியாக ராஜதந்திரத்தை காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே தமிழக முதலமைச்சர் அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து விட்டார் அப்படின்னே வந்து சொல்லலாம். எதிர்கட்சிகள் அனைவரும் புலம்புகிறார்கள், புலம்பட்டும், ஏன் பிஜேபியினர் சொல்லியா, நான் 2வது 3வது சுற்றிலேயும் நான் வெற்றியை பெற்று விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியினர் சொன்னாங்க. நீங்க வந்து இதையெல்லாம் பார்க்கும் இப்படிதான் திமுகவின் தொண்டர்கள் கடுமையாக விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திமுகவும் இப்போ பிஜேபி தோத்துட்டாங்கன்னா அன்னைக்கு 2 கட்சியுமே குஷியில இருப்பாங்க. 2 கட்சி இல்ல, எல்லா கட்சியுமே குஷியில இருப்பாங்க. சீமான்ல இருந்து அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா திமுகவின் வேட்பாளர் செல்வ கணபதியில இருந்து, நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்ல இருந்து, நம்முடைய அண்ணன் சிங்கை ராமச்சந்திரனிலிருந்து தொடங்கி அனைவருமே அன்னைக்கு மற்றற்ற மகிழ்ச்சியில் இருப்பார்கள் என்றே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ அப்போ உண்மையில கோவை தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து வெல்ல போறாங்க, யாருடைய அந்த ராஜதந்திரம் என்பது வந்து அங்க எட்டி பிடிக்க போகிறது என்பதை நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே. ஏன்னா நிறைய விதமான மாற்றங்கள் என்பது இருக்கிறதை நம்மால வந்து ஓரளவு கெஸ்ஸிங் செய்ய முடிகிறது, ஓகேங்களா. ஸோ அதனால வந்து அது எப்பேற்பட்ட நிகழ்வுகளை உருவெடுக்கும் அப்படின்றத நம்ம கம்பல்சரி பார்த்து தான் ஆகணும் நண்பர்களே. உண்மையில என்ன நடக்குதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த விடை